Hi students. So இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம parallelogram law of forces பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் சிஸ்டம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ parallelogram law of force அப்படின்னா என்னென்னா, இப்போ ஓங்கிற ஒரு பார்ட்டிக்கிள், ஓகே, ஒரு துகளில் வந்துட்டு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்துட்டு P அப்படிங்கிற ஃபோர்ஸும் Q அப்படின்ற இன்னொரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. சரியா? இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு உண்டான ரிசல்டன்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரிசல்டன்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, பேரலோகிராம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா, இந்த Pக்கு பேரலாக இந்த புள்ளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ், ஓகே, டாட்டட் லைனில் போட்டுக்குவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ், இது என்ன லென்த்தில் இருக்கோ அதே லென்த்தில் தான் இந்த ஃபோர்ஸு நம்ம வரைய போகிறோம். அதே மாதிரியே Qக்கு பேரலாக இன்னொரு ஃபோர்ஸு இந்த Qவோட அளவுலையே எப்படி க்ரியேட் பண்ணுறோம். இது ரெண்டு ஜாயின் ஆகிற இடம் வந்துட்டு C. இதை வந்துட்டு நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இது ஒரு பேரலோகிராம். ஓகே, இதுக்கு சென்டரில் தான் வந்துட்டு என்ன வரும்னா இந்த டயகனல். ஓகே, டயகனல் எலிமெண்ட்டு தான் வந்துட்டு ரிசல்டன்ட். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிங்கிற புள்ளியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. ஓகே, அதே மாதிரியே இந்த ஏவை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்துட்டு டி. சரியா? இது வந்துட்டு பர்பெண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். சரியா? அப்போ இதோட ஆங்கிள் வந்துட்டு டீட்டாவாக இருக்கும். இந்த மொத்த ஆங்கிள் வந்துட்டு டீட்டா. ஓகே, அதே மாதிரி இந்த ஆங்கிள் பேர் வந்துட்டு ஆல்ஃபா. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிசல்டன்ட் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ரிசல்டன்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரையாங்கிள் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். பெரிய ட்ரையாங்கிள் OCD அப்படின்ற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள்லேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, பித்தாகரஸ் தியரம் நம்ம படிச்சிருப்போம் 10th. ஓகே, பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது என்னது, இப்போ இங்கே C ஸ்கொயர், இப்போ ஒரு செங்கோணம் முக்கோணம் இருக்குது அப்படின்னா அதோட இப்போ இது வந்துட்டு A சைட், இது B சைட், இது C சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஸ்கொயர், ஓகே, ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A வந்துட்டு இப்படி வச்சு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் ஈக்குவல் தான் வந்துட்டு என்னென்னா இந்த ஸ்கொயர். ஓகே, C ஸ்கொயர். அதுதான் வந்துட்டு பித்தாகரஸ் தியரம் சொல்கிறது. சரியா? இப்போ அதை வந்துட்டு நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ OC ஸ்கொயர், இங்கே C ஸ்கொயருங்கிறது வந்துட்டு OC ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கா, அதனால் OC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயருங்கிறது OD. ஓகே, ஸோ OD ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னது, இந்த இதுக்கு பிக்கு ஈக்குவலாக இருக்குது CD. சரியா? இப்போ CD ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த OD ஸ்கொயர்னு இருக்குது பார்த்தியா, இந்த OD ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த OC ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு OA ப்ளஸ் ADன்னு எழுதுகிறோம். சரியா? இப்போ OA ப்ளஸ் AD ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த OA ப்ளஸ் AD இந்த ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மேக்ஸில் படிச்சிருப்போம் அல்ஜிப்ராவில், A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சரியா? இந்த இடத்துல வந்துட்டு ஏக்கு பதிலாக OAவும் பிக்கு பதிலாக ADயும் இருக்குது. சரியா? அதை அப்படியே மாற்றி எழுதுறோன்னா இந்த OC ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயருக்கு பதிலாக OA ஸ்கொயர் ப்ளஸ் 2OA, பிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், AD. சரியா? இப்போ AD ப்ளஸ் அதுக்கு அடுத்தது என்னது, மறுபடியும் B ஸ்கொயர், அதுக்கு AD ஸ்கொயர். AD ஸ்கொயர் ப்ளஸ் இந்த CD ஸ்கொயர் அப்படியே அங்கே வந்துடும். சரியா? ஸோ CD ஸ்கொயர். சரியா? இதை வந்துட்டு முதல் ஈக்குவேஷனாக எழுதிக்கிறோம். ஓகே, ஈக்குவேஷன்
1. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். சரியா, ட்ரையாங்கிள் ஏசிடி. ஓகே, ஏசிடி ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கும் இதே பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா என்ன வரும், ஏசி ஸ்கொயர் இல்லையா, ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது என்னது சரி ஏடி 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 ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர்னு வருமா. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ஒன்று தெரியும், என்னது, இதை வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இது வந்துட்டு ஈக்குவேஷன் 2. ஓகே, இதே இதில் 2 இருக்குது. நம்ம வந்துட்டு sin θ cos θ படிச்சுப்போம். ஓகே, ஸோ cos θ இஸ் ஈக்குவல் டு என்னது, adjacent by hypotenuse. ஓகே, அதே மாதிரியே sin θ இஸ் ஈக்குவல் டு opposite by hypotenuse. ஓகே, இது நம்ம படிச்சிருப்போம், ஆல்ரெடி படிச்சிருப்போம், 10ஆவதுல படிச்சிருப்போம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, இந்த cos θ sin θ வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு cos θ யூஸ் பண்ணுறோம். சரியா, cos θ இஸ் ஈக்குவல் டு இங்கே எது அட்ஜசன்ட் சைடு, ஏடிங்கிறது தான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஏடி டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் ஏசி. இப்போ ஏசி. சரியா, இப்போ இதை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி எழுதுகிறோம். என்ன பண்ணுறோன்னா இந்த ஏசியை இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். சரியா, அப்போ எடுத்துகிட்டு போயிட்டோன்னா என்ன வரும், ஏடி வந்துட்டு ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கும். அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஓகே ஏசி காஸ் தீட்டா. சரியா, இதை ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். சரியா, அடுத்தது இதே வந்துட்டு sin θவுக்கு இதே மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், sin θ ஈக்குவல் டு இங்கே ஆப்போசிட் எது, இது சிடி இல்லையா, ஸோ சிடி டிவைடட் பை அதே மாதிரி ஹைபோட்டனியூஸ் ஏசி தான், ஸோ ஏசி. சரியா, இப்போ வரும்போது அதே மாதிரியே இந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன வரும், சிடியோட வேல்யூ சிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி sin θ. இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 4. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்துட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா, ஈக்குவேஷன் நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் 1. மொதல் ஈக்குவேஷனில் ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஓசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே வரும். ஓகே, ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஓஏ ஏடி ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ இந்த ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஏசி ஸ்கொயர் எழுதலாமா. ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே எழுதுறேன், ஏசி ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ரீஅரேஞ்ச்னா என்னென்னா இந்த ஸ்கொயர்லாம் ஒரு சைடும் இதெல்லாம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன வரும், ஓசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஓஏ ஏடி. ஓகே, அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓசிஏ ஓஏ ஏசின்னு இருக்குது பார்த்தியா, அதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம எழுத போகிறோம். சரியா, இங்கே ஓசி அப்படிங்கிறது என்னது, ரிசல்டண்ட்டாக ஆர். அப்போ ஓசிக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ அப்படிங்கிறது என்னது, ஓஏ அதுதான் வந்துட்டு என்னது பி. ஓகே, ஸோ பி வந்துட்டு இங்கே போடுறோம். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசிங்கிறது என்னது, இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இது எதுக்கு ஈக்குவல்னு நம்ம முன்னாடி சொன்னோம், க்யூவுக்கு ஈக்குவலா. அப்போ க்யூவும் இதுவும் ஈக்குவல்னா இதுவும் என்னது, க்யூ தான். சரியா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏசிக்கு பதிலாக க்யூ வந்துட்டு நம்ம எழுதுறோம். க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் அதே ஓஏ வருது 2 இன்ட்டு பி. அதே மாதிரியே ஏடி ஏடி என்னது, ஏடி
ஏடி என்னன்னு தெரில. ஓகே, ஆனால் இங்கே ஒரு வேல்யூ இருக்கா நம்ம கண்டுபிடிச்சது. ஏடிக்கு என்னது ஏசி காஸ் தீட்டான்னு இருக்கா, அப்போ அதே மறுபடியும் போடுறோம். இங்கே ஏசிங்கிறது என்னன்னு தெரியும், கியூ இல்லையா, ஏசிங்கிறது கியூவு காஸ் தீட்டா. ஓகே, காஸ் தீட்டா. ஓகே சரியா. இப்போ இதை கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தியா, இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அதனால் என்ன பண்ணுறேன், ஆரோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அதனால் இந்த ஸ்கொயரை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2p q காஸ் தீட்டா. சரியா, இதுதான் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒரு துகளில் இதுதான் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபாவுக்கு வந்துட்டு நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்னா ஓசிடியை எடுத்துக்கிறோம். ஓசிடி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா tan θ இஸ் ஈக்குவல் டு sin θ பை காஸ் தீட்டா. சரியா, இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ sin θ வந்துட்டு என்னது, sin θ வந்துட்டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸு. அதே மாதிரியே காஸ் தீட்டான்னா என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் இல்லையா. இப்போ இங்கே ஆப்போசிட் சைடு என்னது சிடி. ஓகே, சிடி டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் என்னது ஓசி. ஓகே, அதே மாதிரியே இதில் காஸ் தீட்டாக்கு வந்துட்டு அட்ஜசன்ட் சைடு என்னது ஓடி டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் வந்துட்டு ஓசி இல்லையா. இப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன வரும், tan θ is equal to sin θ CD by OC divided by OD by OCன்னு வரும். ஓகே, ஓசின்னு வரும். இப்போ இந்த கீழ் இருக்கிறது அப்படியே மேலே இப்படி போகும். எப்படி வரும், CD divided by OC is இன்ட்டு இது என்ன ஆகும், இது மேலே போயிடுமா, OC divided by ODன்னு வரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கடைசியாக கிடைக்கிறது என்னது சிடி பை ஓடின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ tan தீட்டாக்கு பதிலாக என்ன எடுக்க போகிறோம்னா இங்கே ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம். சரியா, ஆங்கிள் வந்துட்டு என்னது ஆல்ஃபா தான் ஆங்கிள். அப்போ தீட்டாக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சிடி பை ஓடின்னு வரும் இல்லையா. இங்கே நல்லா பாரு, இந்த ஓடியை வந்துட்டு நம்ம போன டைமே எப்படி எழுதணும், ஓஏ ப்ளஸ் ஏடின்னு எழுதணுமா. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சிடி டிவைடட் பை ஓஏ ப்ளஸ் ஏடி. ஓகே, நம்ம ரிசல்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் 3 என்ன சொல்லிச்சு, ஏடி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 3 வந்துட்டு ஏசி காஸ் தீட்டானும் சிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, போன வீடியோவில் சரி போன இதில் இருந்து ஓகே ரிசல்டன் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம எடுத்தோம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சிடிக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், இங்கே ஏசி சைன் தீட்டான்னு எழுத போகிறோம். அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு சிடிக்கு பதிலாக என்ன ஏசி சைன் தீட்டா டிவைடட் பை ஓஏ அப்படியே வரும் ப்ளஸ் அதுக்கடுத்தது ஏடிக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், ஏசி காஸ் தீட்டா. சரியா, இப்போ இந்த ஏசி ஓஏ அதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்னா இங்கே ஓஏங்கிறது என்னது பி, அதே மாதிரி ஏசிங்கிறது என்னது ஏசி கியூ. ஓகே, கியூக்கு ஈக்குவலா. ஸோ அப்போ அதை வந்துட்டு இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏசிக்கு பதிலாக கியூ சைன் தீட்டா டிவைடட் பை ஓஏக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் பி, பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா. ஓகே, இது வந்துட்டு tan ஆல்ஃபாவுக்கு உண்டான இது. ஓகே, இப்போ நமக்கு என்ன வந்துட்டு தேவை, ஆல்ஃபா தான் தேவை. அப்போ ஆல்ஃபாவை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த tan அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது tan இன்வர்ஸாக மாறிடும். tan இன்வர்ஸ் Q
sin theta divided by p plus q cos theta. சரியா? இதுதான் என்னன்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? சில கேசஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் கேசஸ்லாம். ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறது இப்போ பார்ப்போம். ஓகே. இப்போ இந்த மாதிரி 3 கேசஸ் இருக்குது. என்னது? தீட்டா வந்துட்டு 90 டிகிரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஸு. தீட்டா 90னா என்னது? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரி. ஓகே அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு இது ஓங்கிற பாயிண்டில் பி அண்ட் கியூ ஆக்ட் ஆகுது, ஆனால் 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. அப்போ உனக்கு 45 டிகிரியில் கிடைக்கும். ஓகே, ரிசல்டன்ட்டு. இந்த மாதிரி கேஸஸ்க்கு என்ன ரிசல்டன்ட் ஃபார்முலா? டைரக்ட் ஃபார்முலானா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஏன் அப்படின்னா இங்கே பார், நம்ம ரிசல்டன்ட்டோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா இல்லையா? இங்கே காஸ் 90 என்னது? 0. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும்? இந்த டேர்மே வந்துட்டு 0 ஆகிடும். ஓகே, அதனால தான் என்னது இது மட்டும் கிடைக்குது. ஓகே, இது வந்துட்டு கேஸ் 1. அதுக்கு வந்துட்டு ஆல்ஃபாவோட ஆங்கிள் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ பை பின்னு கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ ரெண்டாவது கேஸு. ஸோ ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்தோன்னா தீட்டா வந்துட்டு 0. ஸோ சரியா, தீட்டா 0 அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே லைனில் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஓங்கிற புள்ளியில் பியும் இங்கேயே ஆக்ட் ஆகுது, கியூவும் இங்கேயே ஆக்ட் ஆகுது. சரியா, அப்போ தான் என்ன கிடைக்கும்? இதை வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் ரிசல்டன்ட். ஓகே, ஸோ அதனால் இதோட ரிசல்டன்ட் வந்துட்டு பி ப்ளஸ் கியூ. ஓகே, இதுக்கு ஏதாவது ஆங்கிள் இருக்கா? ஆங்கிள் வந்துட்டு கிடையாது, இங்கே 0 ஆகிடுது. ஓகே, ஸோ ஆல்ஃபா வந்துட்டு 0 தான். ஓகே, ஆல்ஃபா 0. ஓகே, அடுத்த கேஸ் வந்துட்டு தீட்டா 180 டிகிரி அப்படின்னா என்னென்னா இந்த ஓங்கிற பார்ட்டிகளில் பிங்கிற ஃபோர்ஸ் இந்த பக்கமும் கியூங்கிற ஃபோர்ஸ் இப்படியும் ஆக்ட் ஆகும். இங்கே பி, இங்கே கியூ, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? அப்படி ஆகும்போது ரிசல்டன்ட் வந்துட்டு பி மைனஸ் கியூ. இதான் வந்துட்டு ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா. ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு தீட்டா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 180. ஓகேயா? ஸோ தீட்டா வந்துட்டு 180 டிகிரி. இதுக்குள்ள இது வந்துட்டு 180. சரியா? இதுதான் வந்துட்டு பேரலோகிராம்லால் நம்ம கண்டுபிடிக்கிற சில கேசஸ் அண்டு அதோட ஃபார்முலாஸ். ஓகேயா?